குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸோட லெக்சர் 1ல நம்ம இருக்கோம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சிலபஸ் நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற நீங்க எல்லாருமே அவ்வளோ புண்ணியம் பண்ணவர்கள் தான் அர்த்தம். என்ன சரி காரணம்? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ல 50% ஆஃப் லெசனை அநியாயமா தூக்கிட்டாங்க. ரேடியோ ஆக்டிவிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும், சம்மெல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆனா ஏன் அதை எடுத்தாங்கன்னு தெரியல. மொத்தமாவே வெறும் 50% மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க. ஏற்கனவே இருந்த சிலபஸ்ல இப்போ நான் அனுப்பியிருக்கிற ரிட்டன் நோட்ஸ்ல பின்னாடி இருக்கிற ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் கிடையவே கிடையாது. நான் அது 5 இயர்ஸ் பேக் எழுதின நோட்ஸ். அதில் நான் என்ன இப்போ சொல்லி தரனோ அதுதான் உனக்கு நோட்ஸ், ரைட்டா? ஸோ நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அட்டாமிக் ஃபிசிக்ஸ்ல படிச்சீங்க. ஆட்டம் இஸ் கம்ப்ளீட்லி எம்டி. த ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் டு பி கான்சென்ட்ரேட்டட் இன் அ சிங்கிள் பாயிண்ட். அதுக்கு பேர் தான் நியூக்ளியஸ். சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் a T. Size of the atom 1 Armstrong, 10 power minus 10. Size of the nucleus 10 power minus 15 meter, 1 Fermi. இது 1 Armstrong. இதெல்லாம் நம்ம அங்க படிச்சோம். எங்க படிச்சோம்? அட்டாமிக் பிசிக்ஸ்ல படிச்சோம். அதே மாதிரி R0 is nothing, distance of closest approach 1.3 Fermiன்னு சொல்லி கொடுத்தேன். இல்ல 1.3 into 10 power minus 15 மீட்டர்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். R0 distance of closest approach. ஸ்கேட்டரிங்ல படிச்சீங்கல்ல, இங்க இருந்து ஒரு ஆல்பா ரே வரும் 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 வரும், இந்த இடத்துல நின்று திரும்ப போயிடும். அப்ப எது வரைக்கும் கிட்ட வருதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் R0. R0 பி த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இன்னைக்கு நீங்க பேச போறது முழுக்க முழுக்க இந்த நியூக்ளியஸை பத்தி தான் பேச போறீங்க. ஆட்டம் பத்தி சூப்பரா சொல்லிட்டோம். இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆட்டத்தோட சைஸை விட நியூக்ளியஸோட சைஸு 10 power 5 times ஸ்மாலர். அதாவது நியூக்ளியர் சைஸ் வந்து 10 power 5 times ஸ்மாலர் தென் ஆட்டம். ஆமா சார், ஆட்டத்தோடது 10 power minus 10, நியூக்ளியஸோடது 10 power minus 15. அப்போ பவரில் 5 இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆட்டத்தை விட நியூக்ளியஸ் 1 lakh டைம் சின்னவன், நியூக்ளியஸை விட ஆட்டம் 1 lakh டைம் பெரியவன். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். ஏரின் குட் ஈவினிங் மேம். மார்ஸ்லின் குட் ஈவினிங் மேம். சஹானா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட் மேம். ஸோ எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டா இல்லையா? ஓகே, டைம் குட் கிளாஸ். ஈவினிங் சார். ரைட் மேம், ரைட் மேம். ஸோ நியூக்ளியர் சைஸ் வந்து 10 power 5 times ஸ்மாலர் தென் த ஆட்டம். சார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியஸை நாங்கள் எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஏதோ ஒரு நியூக்ளியஸ், அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். முதல்ல இது படிங்களேன். ஒரு நியூக்ளியஸை எப்படி சொல்றது? இசட் எக்ஸ் ஏ. ஹீலியம், ஹீலியம் நியூக்ளியஸ், அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. இந்த எக்ஸ் யாரு? நீங்க எந்த நியூக்ளியஸ் சொல்றீங்களோ அந்த நியூக்ளியஸ். இசட் யாரு? அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர்னா முதல்ல என்னன்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் நம்பர். How many protons? How many protons? How many protons contained in it? எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். உங்களுக்கு தெரியுமா, இங்க 2 புரோட்டான் இருந்தா கண்டிப்பா அங்க 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆட்டமஸ் நியூட்ரல். நியூட்ரல்னா 10 பாசிட்டிவ் இருந்ததுன்னா 10 நெகட்டிவ் இருக்கும். அப்ப எப்பவுமே இனிமேல் நீங்க என்ன பண்றீங்கன்னா 6C12ன்னு வச்சுக்கோங்களேன். சார் இங்க 6 புரோட்டான் இருக்கு சார், 6 எலக்ட்ரான் இருக்கு சார், ரைட்டா? ஸோ இந்த கீழே இருக்கிற நம்பர் தான் புரோட்டான் நம்பர்னு சொல்லணும், இல்லைன்னா எலக்ட்ரான் நம்பர்னு சொல்லணும், ரைட்டா? சரிங்க சார், சொல்லிட்டோம். மேலே யார் சார் அவன்? ஏ. ஏ தான் நியூக்ளியான் நம்பர். பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான், அப்புறம் டாபிக்ல போய்டும். சூப்பராக இருக்கும் அந்த லெசன். நியூக்ளியான் நம்பர் அது என்னங்க சார்? நியூக்ளியான் நம்பர் உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்தவங்க தான் நியூக்ளியான். உங்க ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேர். இப்ப 2He4, இந்த ஹீலியம் ஃபேமிலியில டோட்டலா 4 பேர் இருக்காங்க. அதுல
புரோட்டான் 2, 4 மைனஸ் 2 அதுதான் நியூட்ரான். ஏன்னா நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் நீங்க சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க. எலக்ட்ரானை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. எலக்ட்ரான் ரிவால்விங் அரௌண்ட் த நியூக்ளியஸ். புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா உங்களோட வீடு. நியூக்ளியான்ஸ் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நீங்க. இப்போ உன் வீட்டில் வந்து உன் ஃபாதர் இருக்காரு, உன் மதர் இருக்காங்க, நீ, உன் சிஸ்டர், பசங்களா இருந்தா பிரதர்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கேர்ள் சைல்டு, ஒரு பாய் சைல்டு, இப்படி வச்சுக்கலாமா? இவங்க 2 பேரும் நியூட்ரான் எடுத்துக்கிட்டா மதரும் கேர்ளும் புரோட்டான் எடுத்துக்கலாமா? அப்ப மொத்தம் உங்க ஃபேமிலியில 4 பேர் இருக்கீங்க. அதுல புரோட்டான் 2 பேர் இருக்கீங்க, நியூட்ரான் 2 பேர் இருக்கீங்க. இந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுதான் நியூக்ளியான். சரி, அப்படின்னா ஏக்கு பதிலா n+z சொன்னா கரெக்டா இருக்குமா? உண்மைதானே? ஏவோட நம்பர் பேரு நியூக்ளியான் நம்பர். அப்ப நியூக்ளியான் நம்பர்னா மாஸ் நம்பர்னு அர்த்தம். மாஸ் நம்பர் வேணும் இல்ல நியூக்ளியான் நம்பர் வேணும்னா புரோட்டான் நம்பரையும் நியூட்ரான் நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ நியூக்ளியார் நம்பர் அப்படின்னா மாஸ் நம்பர், நியூக்ளியான் அப்படின்னாலே உன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய அத்தனை பேரும். நியூக்ளியஸ் குழப்பிக்காத. நியூக்ளியஸ் உன்னோட வீடு, உன் வீட்டுக்குள்ள வாழ்றவங்க நியூக்ளியான். அதுல 4 பேர் இருக்கீங்க, 2 ஃபீமேல் 2 மேல் இருக்கீங்க அப்படின்னா உன் விருப்பம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 2 மேல் 2 நியூட்ரான், 2 ஃபீமேல் 2 புரோட்டான், எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ நியூக்ளியார் நம்பர் புரோட்டான் நம்பரையும் நியூட்ரான் நம்பரையும் ஆட் பண்ணிக்கணும். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். இப்போ நீங்களே சொல்லுங்க. 3 லித்தியம் 7. பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இங்க எத்தனை புரோட்டான் இருக்கு? சும்மா சொல்ல, எத்தனை புரோட்டான் இருக்கு? 3 புரோட்டான் சார். 3 புரோட்டான் இருக்கா? 3 புரோட்டான். ஹரிசங்கர், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். எத்தனை நியூட்ரான் இருக்கு? 4 நியூட்ரான் சார். 4 நியூட்ரான். எப்படி சார் கண்டுபிடிச்சோம்? நியூட்ரான் வேணும்னா A மைனஸ் Z. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரான் நம்பர் வேணும்னா A மைனஸ் Z. A தலையில இருக்கிறது 7, Z ஒரு 3, 4 நியூட்ரான். புரோட்டான் 3. அப்ப எத்தனை பை எலக்ட்ரான் இருக்கு? 3 சார். அதே 3 எலக்ட்ரான் தான் சார் இருக்கு. எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும். A மைனஸ் Z. மொத்தமா உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலா? இந்த லித்தியம் ஃபேமிலியில டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்க? வாயத்தர 7. எலக்ட்ரானை கணக்குல சேர்த்துக்காத. எலக்ட்ரான் வெளியில இருக்கு. நான் கேட்கறது நியூக்ளியஸ்க்குள்ளார. ரைட்டா? இதை கொஞ்சம் கத்துக்குங்களேன். அப்பதான் என்னால ஈஸியா உள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். சார் ஆல்ரெடி இதெல்லாம் எங்களுக்கு தரவா தெரியும்னாலும் பரவாயில்ல, இன்னொரு டைம் கத்துக்கோ. குளோரின் 1735. கேட்கறவங்க டக்குன்னு சொல்லுங்க. இதுல எத்தனை புரோட்டான் இருக்கு? 17. எத்தனை நியூட்ரான்? எத்தனை நியூட்ரான்? 35 மைனஸ் 17 எவ்வளோ? 18 சார். 18 நியூட்ரான். டோட்டலா உங்க ஃபேமிலியில எத்தனை நியூக்ளியான் இருக்காங்க? 35 நியூக்ளியான். எத்தனை எலக்ட்ரான் இருக்காங்க? 17 எலக்ட்ரான் இருக்காங்க. அதாவது ஒரு நியூக்ளியஸை உங்ககிட்ட காமிச்சிட்டா அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்றதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடணும். அப்ப நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இது ரெண்டும் சேர்ந்தது தான் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ்ன்றது ஒரு வாழக்கூடிய ஒரு இடம், உன்னோட வீடு. அதுல இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் நியூக்ளியான்ஸ். அதுல புரோட்டானும் நியூட்ரானும் தான் இருப்பாங்க. வேற யாருமே அங்க இடம் இல்லை உங்க வீட்டுக்குள்ளார. வேணா சொந்தக்காரங்க சுத்தி சுத்தி வருவாங்க. எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இதுதான் நியூக்ளியஸோட கதை. ரைட்டா? அப்படியே கொஞ்சம் உள்ள போயிடலாமா? சரி, உள்ள பேசுனீங்க. நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ்
புரோட்டான் அண்ட் நியூட்ரான்னு சொன்னீங்க. கொஞ்சம் புரோட்டானை பத்தி சொல்லுங்களேன் சார். புரோட்டான் இட் ஹாஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு காலங்காலமா உனக்கு தெரியும். ஒரு புரோட்டானோட சார்ஜ் எவ்வளவு சார்? 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும். நீங்க பொய் சொல்றீங்க. எலக்ட்ரானோட சார்ஜ் தானே 1.6 இன்ட்டு 10⁻−19. புரோட்டானுக்கு என்ன சார்ஜ் இருக்கோ அதே தான் எலக்ட்ரானுக்கும் இருக்கும். என்ன? அவன் மைனஸ், இவன் பிளஸ். சரி, இவனோட மாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1.672 இன்ட்டு 10⁻−27 கிலோகிராம். கண்டிப்பா நீங்க படிச்சாக வேண்டிய ஒரு டேட்டா. மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் புரோட்டான். இப்ப நீ தான் உங்க வீட்டுல புரோட்டான் வச்சுக்கிட்டா உன்னோட மாஸ் 1.672 இன்ட்டு 10⁻−27 கிலோகிராம். புரிஞ்சுக்கிட்டோம் சார். புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ். புரோட்டான் வந்து அது 1.6 இன்ட்டு 10⁻−19 கூலும் சார்ஜ் எடுத்துட்டு போகும். மாஸ் ஆஃப் புரோட்டானும் -27 கிலோகிராம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு ஆட்டத்துல இருந்து புரோட்டானை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியாது. எலக்ட்ரானை வேணா ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா அது அவுட்டர்ல இருக்கு. ஈஸியா அவனை பிடிச்சி எடுத்து வெள்ளத்துக்கு போட்டுடலாம் ஆட்டத்துல இருந்து. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஆட்டத்துல இருந்து புரோட்டானை வெளியில எடுக்கவே முடியாது. எலக்ட்ரானை தான் வெளியில எடுக்கலாம். இப்ப கார்பன் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப ஆட்டம் இஸ் நியூட்ரல். 6 எலக்ட்ரான்ல 3 எலக்ட்ரானை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 3 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் இருக்கு. நான் வெளியில இருந்து ஒரு 3 எலக்ட்ரான் கொடுத்துட்றேன். இப்போ 9 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. இப்ப புரோட்டானை விட எலக்ட்ரான் தான் அதிகமா இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். உனக்கு புரியுதா? புரோட்டான் ரொம்ப மாஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால உங்களால அதை ரிமூவ் பண்ண முடியாது. சரி, புரோட்டானை பிரமாதமா தெரிஞ்சுக்கிட்டோம். நியூட்ரான் பத்தி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். நியூட்ரான் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல். தெரியாம N ஃபார் நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்காத. அன்சார்ஜ்டு, இதுக்கு சார்ஜ் கிடையாது. அப்ப சார்ஜ் ஆஃப் நியூட்ரான் எவ்வளவு? சார் நோ சார்ஜ் சார். பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. சரி, மாஸ் ஆஃப் நியூட்ரான் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவனும் 1.672க்கு பதிலா 4 இன்ட்டு 10⁻−27 கிலோகிராம். என்ன சார் இது ஆச்சரியம்? மாஸ் ஆஃப் புரோட்டானு 1.672 இன்ட்டு 10⁻−27 சொன்னீங்க. மாஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படியே பக்கத்திலே இருக்கு. 3வது டிஜிட் தான் மாறுது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்ப மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் நியரர் டு ஈக்குவலா சார்? உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் தெரியுமான்னு தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் கிட்டத்தட்ட 0.002 தான் அதிகம் மாஸ் ஆஃப் நியூட்ரான். அப்ப கிட்டத்தட்ட போத் ஆர் நியூமரிக்கல் ஈக்குவல் தானே? ரெண்டுமே ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், கனமான. உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஹெவியர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. தே ஆர் கால்ட் as ஹெவியர் பார்ட்டிகல்ஸ். ஸோ போத் ஆர் கால்ட் as, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க, பேரியான்ஸ். பேரியான்ஸ். அப்போ உன்கிட்ட கேட்பேன், யாரா பேரியானு? சார் புரோட்டானும் நியூட்ரானும் பேரியான்ஸ் சொல்லணும். ஏன் பேரியான்ஸ் சொல்றீங்க? ஏன் அவங்க பேரியான் குரூப்ல வராங்க? சரி, இவங்க ரெண்டு பேரும் கனமான ஹெவியர் பார்ட்டிகல். அப்ப எலக்ட்ரான் எங்கப்பா வரும்? எலக்ட்ரான்லாம் லெப்ட் ஹாண்ட்ஸ்ல வரும் சார். சும்மா சார், உன் கொசு ஒண்ணுமே இல்லை சார், வெயிட்டாவே இருக்க மாட்டான். லெப்ட் ஹாண்ட் குரூப். ஸோ எலக்ட்ரான் எல்லாம் லெப்ட் ஹாண்ட் குரூப்ல வரும். புரோட்டானும் நியூட்ரானும் பேரியான். தென் அப்புறம் மீசான் குரூப் இருக்கும், அப்புறம் ஹைப்ரான் குரூப் இருக்கும். இப்போ நிறைய பேச போறோம். இந்த லெசன் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். சப்ஜெக்டாக படிக்கிறோம், மார்க்குக்காக படிக்கிறோன்றதை விட்டுட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்களேன். தென் சப்ஜெக்ட் தானா ஓடியாந்து உட்காந்துக்கும். இது வந்து மார்க்குக்காக படிக்கிறோம், 4 கொஷின் அட்டன் பண்ணணும் அதுக்காக படிக்கிறோம் அப்படி இல்லை. நியூக்ளியர் பிசிக்ஸை சூப்பராக புரிஞ்சுக்கிட்டீங்க, தரவா கத்துக்கிட்டீங்கன்னா சம் கேட்கறது என்ன, கொஷின் கேட்கறது, அவன் 5 மார்க் கேட்கறது 3 மார்க் கேட்கறது, அதுல இருக்கதான் எழுத போறீங்க. பட் கத்துக்கிட்டோன்னு ஒரு திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் உங்க எல்லாருக்குமே இப்ப தேவைப்படுற விஷயம். மார்க்குக்காக படிக்காம இனி யோசிச்சு பாரு, இனி வாழ போற நீ ஒரு 100 வருஷத்துக்கும் நியூக்ளியர் பிசிக்ஸ் திருப்பி படிக்க போறியா என்ன?
ஒருவேளை என்னைய மாதிரி பிசிக்ஸ் டீச்சர் ஆனா மேபி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு சுத்தமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களோட நோக்கம் எல்லாமே வேற, லட்சியம் எல்லாமே வேற. அதனால இன்னைக்கு படிக்கிற இந்த நியூக்ளியர் பிசிக்ஸை ரசிச்சு சந்தோஷமா ஹாப்பியா எவ்வளோ நல்லா கத்துக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கத்துக்கணும். இன்னொருத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்குற அளவுக்கு அதை பத்தி சுவாரஸ்யமா பேசுற அளவுக்கான தகவல்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட் சார். அடுத்தது மாஸ் ஆஃப் புரோட்டானோட வேல்யூ சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு எலக்ட்ரானை விட இது எவ்வளவு சார் அதிகம், அதை கொஞ்சம் சொல்லிட்டு போங்களேன். இப்ப சொல்ல போற 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாஸ் ஆஃப் புரோட்டான் 1836 மடங்கு எலக்ட்ரான் மாஸை விட அதிகம். பாரு, ஒரு பேச்சுக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 1 கிராம் அப்படின்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் 1836 கிராம். எவ்வளவு ஹெவியா இருக்குல்ல எலக்ட்ரான். ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து 1 கிலோ இல்ல 1 கிராம் ஒரு பேச்சுக்கு. புரோட்டானை கம்பேர் பண்ணா ஒரு தராசுல இந்த பக்கம் புரோட்டான் இந்த பக்கம் எலக்ட்ரான் வச்சீங்கன்னா 2 பேரும் ஈக்குவல் ஆகணும்னா இங்க ஒரு புரோட்டானுக்கு இங்க 1836 எலக்ட்ரான் வைக்கணும். அப்பதான் தராசு நேரா நிக்கும். ஒரு நிமிஷம் உனக்கு புரியுதா? அப்ப மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை விட மாஸ் ஆஃப் புரோட்டான் 1836 மடங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே நியூட்ரானை பத்தி சொல்லிட்டு போங்களேன். மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1840 மடங்கு அதிகம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ் ஆஃப் புரோட்டானும் மாஸ் ஆஃப் நியூட்ரானும் நியரர் டு ஈக்குவலு. ரைட்டா? இதுதான் நியூக்ளியஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட கதை. ரைட். ஸோ ஒரு நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ், நியூக்ளியஸ் ஒரு வீடு, அதுல வாழக்கூடிய ஆட்கள் நியூக்ளியான்ஸ். புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியான்ஸ். ரைட்டா? ஒரு நியூக்ளியஸை எப்படி சொல்லணும்னா ZXAன்னு சொல்லணும். Z how many protons contain in it. A nucleon number which mean proton நம்பரும் நியூட்ரான் நம்பரும் சேர்ந்தது தான் நியூக்ளியான் நம்பர். நியூக்ளியான் நம்பரோட இன்னொரு பேரு தான் மாஸ் நம்பர். சொல்லல மாஸ் நம்பர். அப்ப n வேணும்னா A-Z கத்துக்கணும். அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் புரோட்டான் பத்தி பேசணும், மாஸ் ஆஃப் நியூட்ரான் பத்தி பேசணும், both are called as baryon பத்தி பேசணும். தென் எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணணும். மாஸ் ஆஃப் புரோட்டான் 1836 மடங்கு எலக்ட்ரான் மாஸை விட அதிகமா இருக்கும். மாஸ் ஆஃப் நியூட்ரான் 1840 மடங்கு 1840 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சூப்பரா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ இவ்வளவுதான் நியூக்ளியஸை பத்தின இன்ட்ரோ. அடுத்தது சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பத்தி சொல்லி கொடுங்க சார். இந்த டாபிக்ல ஒரு சம் இருக்கு, நான் ஒரு சம் போடுறேன், நீங்க ஒரு சம் போடுங்க. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். எங்க புரியலனாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நியூக்ளியஸோட சைஸ் என்னங்க சார்? நியூக்ளியஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பு. அப்ப அதோட ரேடியஸ் r. இனிமேல் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தான் நீங்க ரேடியஸ்னு படிக்க போறீங்க. r. உனக்கு ஸ்மால் ஆர் பிடிக்கலன்னா கேபிட்டல் ஆர் எடுத்துக்கோ, உன் விருப்பம் தான். சில புக்ல ஸ்மால் ஆர், சில புக்ல கேபிட்டல் ஆர். ரைட்டா? ரைட். ஸோ எல்லாருமே உள்ள இருக்கீங்களா? ஓகே. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். Size of the nucleus capital R. Capital R is directly proportional to A power 1/3. இதுல எப்ப பார்த்தாலும் சம் கேட்டுனே இருப்பாங்க, ஒழுங்கா படிங்க. கொஞ்சம் நுணுக்கமா யோசிச்சு பாருங்களேன். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா மாஸ் நம்பர் ஹோல் பவர் 1/3க்கு. ஒருவேளை ஆர் ரைட் சைட்ல ஒரு கான்ஸ்டன்ட் போடணும்னா ஆர் நாட் A பவர் 1/3. சரி, யார் அந்த ஆர் நாட்? உனக்கு நல்லா தெரிஞ்சவன் தான். ஆர் நாட் வேற யாரும் இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நினைச்சுக்க வேண்டியதான். டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். இதோட வேல்யூ கூட எங்களுக்கு நல்லா தெரியும் சார், 1.3 ஃபெர்மி. நான் திரும்பவும் சொல்றேன், NCERTல 1.3 ஃபெர்மின்னு இருக்கும். ஆனா உங்க ப்ராப்ளம் சால்விங்னு வரும்போது பிராக்கெட்ல என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ நீங்க அதை வச்சுதான் சால்வ் பண்ணணும். சில நீட் கொஸ்டின்ல நானே பார்த்துருக்கேன், 1.2 வச்சு நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு தெளிவா சைட்ல கொடுத்துருவாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் நீங்க சம் போடணும். ஒருவேளை அவங்க எதுவுமே கொடுக்கலன்னா 1.3 தான் 100% ரொம்ப ரைட்டான வேல்யூ. R0 to 1.3 ஃபெர்மி.
எல்லாரும் இந்த ஃபார்முலா படிங்க. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் உங்ககிட்ட கேட்டா நீங்க ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு இதுதான் சைஸ்ன்னு நீங்க என்கிட்ட சொல்லணும். சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. என் கூடவே படிங்க. ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. திரும்ப படிங்க பார். ஆர் நாட் ஏ பவர் 1/3. ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. சார் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார்முலா கற்றுக்கிட்டோம். இதில் 2 விதமான சம் கேட்குறாங்க. ஒன்று ரேஷியோ சம்மு, இன்னொன்று டைரக்ட் சம்மு. கவனமாக கவனி. இப்போ அலுமினியம் நியூக்ளியஸ் AL27. அலுமினியம் நியூக்ளியஸோட சைஸை கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்க சார், நாங்களே சொல்கிறோம். ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3ன்னு இப்போ தான் கற்றுக் கொடுத்தீங்க. ஆர் நாட்டுக்கு பதிலாக 1.3 ஃபெர்மின்னு எடுத்துக்க சொல்லிட்டீங்க. ஒரு ஃபெர்மி தான் 10⁻⁻15 மீட்டர். மாஸ் நம்பர் 27. நீ பயப்படவே வேண்டாம், அவங்க கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 8, 27, 64, 125, 256 இந்த மாதிரி கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 625 எல்லாமே கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. 8ஓட கியூப் ரூட் தெரியும் 2, 27ஓடது 3, 4, 5, 6. கியூப் ரூட்னா உனக்கு தெரியுதா? 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 2 × 2. 2 2ன்னு படிக்கக்கூடாது. 2 2s are 4, 4 2s are 8ன்னு படிக்கணும். ஸோ 27 whole power 1/3. 3 சார். அப்போ 1.3 × 10⁻⁻15 மீட்டர். 27ஓட கியூப் ரூட் 3. அதனால இதோட ஆன்சர் 3.9 × 10⁻⁻15. நீ எழுதி வச்சுக்கோ. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எத்தனையோ முறை கேட்ட சம் தான் இந்த சம்மு. உங்க போர்டோட 2 மார்க் சம்மு. நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ்ல கம்பாரிசன் கொஸ்டின் கேட்பாங்க. நைட்டே நீங்க பார்க்கலாம். சம் கத்துக்கிட்டீங்களா? சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. சார் புரிஞ்சிருச்சு. ஒருவேளை கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா நான் என்ன சார் பண்றது? கேர்ஃபுல்லா கவனி. ஆர் ஈக்குவல் டு ஆர் நாட் ஏ பவர் 1/3. இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ஒரு நியூக்ளியஸ், அதோட மாஸ் நம்பர் A1, அதோட ரேடியஸ் R1. இன்னொரு நியூக்ளியஸ் மாஸ் நம்பர் A2, அதோட ரேடியஸ் எவ்வளோ? இந்த சம்மை எப்படி கேட்பார், எப்படி அப்ரோச் பண்றது? இது நம்ம பழக்கப்பட்ட சம் தான். R2/R1 போடணும் சார். ஏன்னா R1 நோன் வேல்யூ, A1 நோன் வேல்யூ, A2 நோன் வேல்யூ, R2 தெரியாது. R0 A2 R0 A1 ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன்னாவே ஹோல் பவர் 1/3 போட்டுக்கிறேன். R0 R0 போய் சேர்ந்ததுனால R2/R1 வேணும்னா A2/A1 ஹோல் பவர் 1/3 இந்த ஃபார்முலால தான் சால்வ் பண்ணணும். அப்ப இதுக்கு பேர் தான் இந்த கம்பாரிசன் கொஸ்டின்னு சொல்றது. ஒரு சம் நான் போடவா? ட்ரை பண்றீங்களா? இங்க பாருங்களேன். அலுமினியம் 27. இந்த நியூக்ளியஸோடது 3.9 ஃபெர்மி. இப்பதான் படிச்சோம். Fe 125ஓட சைஸ் எவ்வளோ? இதான் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா? இப்படிதான் கேட்பாங்க. அலுமினியம் 27 நியூக்ளியஸோட சைஸ், விச் மீன் ரேடியஸ்னாலும் சைஸ்னாலும் ஒண்ணுதான். 3.9 ஃபெர்மி. ஒருவேளை அயன் 125ஓடது என்னன்னு கேட்டாங்கன்னா அப்ப அவங்க R2 கேட்கறாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். R2/R1 வேணும்னா R2/R1 வேணும்னா A2/A1 ஹோல் பவர் 1/3 நாங்க இப்பதான் கத்துக்கிட்டோம். A2க்கு பதிலா எப்பவுமே முதல்ல இருக்கிறது A1, ரெண்டாவது A2. A2க்கு பதிலா 125, A1க்கு பதிலா 27 ஹோல் பவர் 1/3. கியூப் ரூட் எடுக்கிறது உனக்கு நல்லா தெரியுமே. R2/R1 வேணும்னா 125ஓட கியூப் ரூட் 5, 27ஓடது 3. தேடி வந்த ஆன்சர் R2 வேணும்னா 5/3 இன்ட்டு R1க்கு பதிலாக 3.9. அதனால 1 3 3 9
அதனால 13 5 மீதி 1 5 1 5 1 6 6.5. அப்ப அயன் நியூக்ளியஸோட சைஸ் 6.5 ஃபெர்மின்னு கத்துக்கணும். நீ வேணா என் மேல சந்தேகமா இருந்தாலும் போயிட்டு ஒன்றும் இல்லை, இப்பதான் உன்கிட்ட ஃபோன் இருக்குல்ல, கூகுளில் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்னு போட்டிங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம் ஓடி வரும். அதில் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எத்தனை வருதுன்னு மட்டும் நைட்டு பாரு. இதே தான் மாடல், இதை தவிர வேற சம்மே கிடையாது. டைரக்டா ஒரு சம்மு இல்லைன்னா கம்பேரிசன் கொஸ்டின். இப்போ இங்கே பாருங்களேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன், கம்பேர் பண்ணனா 27 125 கம்பேர் பண்ணேன். இப்போ டைரக்ட் சம் எப்படி சார் இப்போ தான் போட்டு காமிச்சு இல்லையா, FE 125ஓட சைஸ் எவ்வளோ சார்? வழக்கம் போல R = R0a/1/3. R0க்கு பதிலா 1.3, ஏக்கு பதிலா 125 ஹோல் பவர் 1/3. 1.3 ஃபெர்மி, ஃபெர்மியை மறந்துடாத, 10⁻−15. இதோடது 5, 13 15க்கு 5 மீதி 1 5 1 5 1 6 6.5 ஃபெர்மின்னு கத்துக்கணும். ரைட்டா? ஸோ என்ன கத்துக்கிறீங்க, தனியா கேட்டாலும் சொல்ல தெரியணும், கம்பேர் பண்ணாலும் சொல்ல தெரியணும். ஸோ அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டா? இதுதான் சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். சூப்பரா இருந்துச்சா? நல்லதா ஒரு ஃபார்முலா கத்துக்கிட்டீங்க. R = R0a/1/3. கிளியர் தானே எல்லாருக்குமே? ரைட். ஹர்ஜிதா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரோஹித் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட், சரி இப்போ அடுத்து போலாமா? ஓகே சார், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் பை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், டியூவல் நேச்சர், செமிகண்டக்டர். இது நாலும் தான் ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு இருக்கேன், உங்களை காப்பாற்ற போகிற லெசன். அதனால அதை மதித்து அதுக்கான நேரத்தை கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 கொஷின் உங்களோட காலேஜையே மாற்றும். உனக்கு புரியுதா? நீ இப்போ ஏதோ ஒரு இப்போ பாண்டியனாலும் சொல்ல முடியும், ஐஜியில் இருக்கிற ஒன்றை தூக்கிட்டு போய் ஜிப்மரில் உட்கார வைக்கும், கீழே வெங்கடேஸ்வராவில் இருக்கிற ஒன்றை தூக்கிட்டு போயிட்டு பிம்ஸில் உட்கார வைக்கும், பிம்ஸில் இருக்கிற ஒன்றை தூக்கிட்டு போயிட்டு மணக்குளாலில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அதாவது மேலே மேலே சொல்கிறேன். ஸோ ஆர்டர் சொல்கிறேன். அந்த 10 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலட்சியமாக விட்டேன்னா அப்புறம் பின்னாடி தான் வருத்தப்படணும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் இது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். சரி, டென்சிட்டினா ரோ. நான் 7th ஸ்டாண்டர்ட்லேயே எங்கள் ஃபிசிக்ஸ் மிஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க, இல்லை எங்கள் ஃபிசிக்ஸ் சார் சொல்லி கொடுத்துட்டாரு. டென்சிட்டினாலே மாஸ் பை வால்யூம் தானே சார்? மாஸ் பை வால்யூம். இது உன்னோட ரூம். உன் ரூமை சுற்றி பாருங்க. இப்போ நீ இருக்கிற ரூம் தான் அது. மாஸ் பை வால்யூம். ஒரு ரூம்ல இப்ப நீ மட்டும் தனியா இருக்க, டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வால்யூம் ரொம்ப பெருசா இருக்கு, நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கு. ஸோ டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். சரி, வால்யூம் பெருசா இருக்கு, அப்ப டென்சிட்டி ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ உன்னை பார்க்கறதுக்காக ஒரு 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, 100 ஃப்ரெண்ட்ஸுமே உன் ரூம்ல தான் இருக்காங்க. யோசிச்சு பாரு, ஒரு குட்டிக்கோண்டு ரூம்ல நீங்க ஒரு 100 பேர் இருக்கீங்க. ஹெவியா ஆயிடுச்சா மாஸ்? வால்யூம் வந்து உங்க 100 பேருக்கு ரொம்ப கம்மி. அப்ப மாஸ் நிறைய இருந்தா டென்சிட்டி நிறைய இருக்கும், வால்யூம் நிறைய இருந்தா டென்சிட்டி கம்மியா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்படி யாரோ போட்டா குழப்பிக்காது. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்துக்கோ. அப்ப நியூக்ளியர் டென்சிட்டினா என்ன? சரி, நியூக்ளியர் மாஸ் by nuclear volume. Nuclear mass by nuclear volume. Nuclear mass by nuclear volume. அப்ப rho = mass by volume. Nuclear mass by nuclear volume. இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்களேன். உங்ககிட்ட எத்தனை நியூக்ளியான் இருக்கு? சரி, ஏ நியூக்ளியான் இருக்கு. நல்லா பாரு, ZXA. இந்த நியூக்ளியஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஏ. ஒன்றும் இல்லை, ஹீலியத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் யாரு? ஏ. ஒரு ஆளோட மாஸ் எவ்வளோ? mn, மாஸ் ஆஃப் நியூக்ளியான். டோட்டல் வால்யூம் எவ்வளோ? 4π3 πr³. ஸோ டென்சிட்டி இப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். AMN by 4π3 πr³. ஏ அங்க இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர், mn மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ், வால்யூம் 4π3 πr³. பார்த்துலாமா? அப்ப மேல A mn by
4/3 பை. ஆர் கியூபுக்கு பதிலா இப்பதான் படிச்சோம் r0 a பவர் 1/3. பவர்ல ஒரு கியூப் இருக்கு, அதனால இந்த 3 அப்படியே மேல போய் உட்காந்துரும். 3a mn by 4 pi r0 கியூபு a. ஏன் சார் ஏ ஆச்சு? a பவர் 1/3 ஹோல் பவர் 3. ஸோ பவர்ல 3 போயிடும், உனக்கே நல்லா தெரியும். ஒரு ஏக்கு ஒரு ஏ போய் சேர்ந்துருச்சு. கடைசியா டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் நீங்க தேடி வந்த எக்ஸ்பிரஷன் 3mn by 4 pi r0 கியூப். கண்டிப்பா அதை நீ படிச்சுதான் ஆகணும். ஆப்ஷன்ல அப்படியே இருந்தது. எக்ஸ்பிரஷன் ஃபார் டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ். வேல்யூ கேட்க மாட்டாங்க, ஏன்னா வேல்யூ கான்ஸ்டன்ட். எக்ஸ்பிரஷன் தான் கேட்பாங்க. 3mn by 4 pi r0 கியூப், 3mn by 4 pi r, எல்லாமே கான்ஸ்டன்ட். சால்வ் பண்ணா உங்க என்சிஆர்டில 2.3 into 10^17 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு இருக்கும். இந்த நம்பரை கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 10^17 தான் ரொம்ப பெரிய ஹைலைட். என்ன சார் 10^17? 1 பக்கத்துல 17 சைஃபர், 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ 17 சைஃபர் 1 பக்கத்துல. அவ்வளோ டென்சிட்டி அதிகம். நீ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா இவ்வளோ டென்சிட்டி? இதுக்கு என்ன பேருன்னு கூட நமக்கு தெரியாது. 5 சைஃபர் 1 lakh, 6 சைஃபர் 10 lakh, 7 சைஃபர் 1 crore, 8 10 9 100. அதிகபட்சம் எனக்கு அவ்வளோதான் தெரியும். இங்க பார்த்தா 17 சைஃபர். இது என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுக்கு என்னங்க சார் காரணம்? இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸ்டு ஸ்டேட். ஹைலி கம்ப்ரஸ்ட், இந்த வார்த்தை உனக்கு புரியுதா? ஹைலி கம்ப்ரஸ்டு ஸ்டேட். ஒன்றும் இல்லை, இதுதான் உன்னோட ரூமு. ஒரு கற்பனை தான், யோசிச்சு பாரு. உன் ரூம்ல அதிகபட்சம் நெருக்கடியா இருந்தா கூட ஒரு 10 பேர் இருக்கலாம்னு வச்சுக்கேன். இந்த ரூம்ல மட்டுமே 1 lakh ஃப்ரெண்ட்ஸ், 1 lakh ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்து போட்டு அட்டச்சா எப்படி இருக்கும்ல? வெடிச்சு செதற மாட்டீங்க. அதுதான் நியூக்ளியஸோட டென்சிட்டிக்கு காரணம். எங்க வீட்டுல ஒரு புளி ஜாடி இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? புளி, நீ நினைக்கிற புளியில சாம்பார் வைக்கிற புளி. இந்த காரக்குழம்பு சாம்பார்லாம் வைப்பாங்களே, தமிழர்களோட உணவுல ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம்தான் புளி. இல்லை, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இந்த அலாவுதீன் அற்புத விளக்குல ஒரு ஜாடி ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? கமலஹாசன் படம்ல அது மாதிரி ஒரு ஜாடி ஒன்று இருக்கு. அந்த ஜாடி எங்கள் வீட்டில் இருக்கு. எங்கள் அம்மா சமைக்கும் பொழுது புளி எடுத்துருவாப்பான்னு என்ன சொல்லுவாங்க. நான் அந்த ஜாடியை திறந்து புளி எடுக்க போவேன். அந்த புளி எடுக்க போகும்போது அந்த புளி ஜாடி கூட அவ்வளோ போராடணும். என்ன சார் காரணம்? ஒரு 15 kg புளி இருக்கும். இது ஒரு சின்ன வெசல் தான். அந்த ஒரு ஜாடி, பீங்கான் ஜாடியில அந்த சின்ன வெசல்ல அந்த 15 kg எங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டம்ப் பண்ணி இந்த கீரை கடைவன்ல மத்து, அதை போட்டு டம்ப் பண்ணி அடைச்சி வச்சிருவாங்க ஃபுல்லா. அதுல போய் கொஞ்சோண்டு புளி எடுக்கிறதுக்குள்ளார அதுக்கும் எனக்கும் வாய் தகராறே ஆயிடும். என்ன அர்த்தம்னா, ரொம்ப கம்மியான வால்யூம்ல 15 kg அந்த புளியை வந்து ரொம்ப சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கெட் சைஸ் கூட இருக்காது, சின்ன பக்கெட் சைஸ் கூட இருக்காது. அதுல போயிட்டு அவ்வளோ டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன அதிகம்னா, டென்சிட்டி ரொம்ப ரொம்ப மேக்சிமம். கரெக்டா? ஆக்சுவலா அந்த ஜாடியோட கதை எங்க அம்மாவோட பாட்டி, கிராண்ட்மா, அவங்களுக்கு மாமியார் பிரசன்ட் பண்ணதான். அது கிட்டத்தட்ட 500 years அவங்க சொல்ற கணக்கு. இன்னமும் அந்த ஜாடி எங்க வீட்டுல இருக்கு. எங்க அம்மா பத்திரமா வச்சிருக்காங்க. அடுத்து அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாடி இந்த ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட்னு வரும்பொழுது எனக்கு அந்த காட்சி ஞாபகம் வருது. அந்த புளியை போட்டு அடைச்சி ஒரு சின்ன பீஸ் கூட என்னால அதுல இருந்து நோண்டி எடுக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். இப்ப நியூக்ளியர் ஃபிஷன் அப்ப ஏன்பா அவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இட் இஸ் ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட். அதோட எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது வெடிச்சு செதறது இல்லை. இருக்கிறதுலேயே யூனிவர்ஸ்லேயே டென்சிட்டி ரொம்ப மேக்சிமம் யாருன்னு கேட்டா டக்குன்னு நீ சொல்லணும், எங்க வீட்டு புளிஜாடின்னு சொல்லிடக்கூடாது. எனர்ஜி எங்க மேக்சிமம், சரி, எங்க இடத்துல வந்து ஹைலி கம்ப்ரஸ்ட் ஸ்டேட் டென்சிட்டி மேக்சிமம்னு கேட்டாங்கன்னா நியூக்ளியஸ்க்கு தான் மேக்சிமம்னு சொல்லணும்.
ரைட்டா? நியூக்ளியஸோட டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமம். இந்த ஆர்டர் உங்களுக்கு கேட்பாங்க. நீங்க இந்த வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 10^17 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்டுக்கு 1 மார்க் கொஸ்டின் இது. நியூக்ளியஸோட டென்சிட்டி எவ்வளோ 10^17 டைம்ஸ் ஆஃப் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு கற்றுக்கணும். இதுதான் டென்சிட்டியை பற்றின கதை. சரி, டென்சிட்டி புரிஞ்சிடுச்சு. நம்ம அங்கேருந்து எங்கே போகிறோம்? அடுத்தது முடிஞ்சதுன்னா உங்களோட சிலபஸ் ஒரு டைம் பாருங்களேன். எல்லாருமே குரூப் பாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு சின்ன பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரு மார்க் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாரும் குரூப் பாருங்க ஒரு நிமிஷம். அதை பேசிட்டு நான் இங்கே வரதான் நல்லது. தேவையில்லாத அப்புறம் வளவெல்லாம் நடத்தினா உனக்கு கஷ்டமாக போயிடும். எல்லாருமே குரூப் பாரு. சிலபஸ் போட்டுனா 3 பேர் தான் ஆன்லைனில் வர. பவன் பார்த்தாச்சு, அனீஸ் பார்த்தாச்சு, ஹரி பார்த்தாச்சு, மற்றவங்க வேணு பார்த்தாச்சு, வேற பத்மாஷினி. இப்போ மற்றவங்களாம் லேப்டாப்பில் பார்க்குறீங்களா? சரிப்பா. அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் அண்ட் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியை படிக்கணும் நீங்கள். அதெல்லாம் இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. அதனால கிளாசிஃபிகேஷன் படிக்க தேவையில்லை. யார் ஸ்கூல்லையாவது முடிச்சாங்களா? பதில் சொல்லுங்கள். எரியின்லேருந்து வேணும் வரைக்கும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் யாருக்காவது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா? ஹர்ஜிதா, ஹரிசங்கர், சஹானா இதில் முடிச்சாங்களா? ஆலனில் முடிச்சிருப்பாங்களா? டெஸ்ட் எடிட்டிங்கில் சிவசக்தி இல்ல சார். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முடிக்கல இன்னும்? வேற யாருக்கா சொல்லி கொடுத்தாங்க? ஏரியனோட சொல்லி கொடுத்தாங்களாமா? அனீஸ் உனக்கு ஸ்கூல்ல முடிச்சாங்க? இல்ல சார். ஸ்கூல்ல என்ன முடிக்கல. ரைட் பை. அது 100% கிடையாது. ஒருவேளை ஸ்கூல்ல நடத்துனாங்கன்னா சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூக்ளியை, ஐசோடோப்ஸ், ஐசோபார், ஐசோடோன்ஸ், அது இப்போ எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் காம்போசிஷன் படிச்சிருக்கீங்க. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் படிக்கணும். கற்றுக்கலாமா? சிலபஸில் தெளிவாக லைன் பை லைனாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது சார் நியூக்ளியர் ஃபோர்ஸ் சொல்லி கொடுங்க. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 3 மார்க்ஸ் கொஷின் இதில் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதில் ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக சம் கேட்பாங்க. நீ திரும்ப கூட படிக்க தேவையில்லை, எல்லாத்தையும் பிரமாதமாக கற்றுக் கொடுத்துறேன். ரைட்டா? ஸோ டைம் வந்து சரியாக 7:45, 7:42. இந்த கொஷின் முடிக்கிறது கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகும். போதும், நாளைக்கு ஒரு ஒரே கிளாஸில் முடிச்சிடலாம். இப்போயே நம்ம அரௌண்ட் 40% கிட்ட வரப்போகிறோம். ரொம்ப குட்டி லெசன் பாஸ், ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆட்டத்தில் நிறைய தூக்கிட்டாங்க, நியூக்ளியரில் நிறைய தூக்கிட்டாங்க, டியூவல் நேச்சர் நிறைய தூக்கிட்டாங்க. இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது. தூக்கிட்டாங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏன் வயிறு எரியுதுன்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது. தூக்குனவங்க புண்ணியம் பண்ணவங்க. ஏன் இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டாங்கணுமா? அப்படி இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்பா. படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டாங்களேன்ற வருத்தம் தான் ஃபிசிக்ஸ் டீச்சரை. பட் ஆனால் ஓ நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் சரின்னு எனக்குமே தோணுது. ஏன்னா நீ பாவம் எத்தனை சப்ஜெக்ட் படிப்பல்ல? வெறும் 17 இயர்ஸ், வெறும் 17 வயசு. சில பேர் 16ல் இருப்பீங்க. அதுக்குள்ளார ஃபிசிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயாலஜி படிக்கணும். மொத்தமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 100 லெசன் படிக்கணும். ஃபிசிக்ஸ் 30, கெமிஸ்ட்ரி இப்போ எவ்வளோன்னு தெரியல, பழைய சிலபஸ் சொல்கிறேன். பயாலஜி 40, 100 லெசன் படிக்கணும் இந்த காம்படிட்டிவ். ஸோ எல்லாரை விட நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அதில் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் சூப்பர். ரைட்டா? சரிப்பா. நியூக்ளியர் ஃபோர்ஸ் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இன்னும் சூப்பராக இருக்கு பாருங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ். நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். சரிங்க சார். இது யாராவது லித்தியத்துக்கு சொல்லுங்க சார். லித்தியத்தில் 3 புரோட்டான் இருக்கணும் சார். ஆமாம். 4 நியூட்ரான் இருக்கணும் சார். ஆமாம். ஒரே நிமிஷம். பவன், ரோலிங் மோஷன் தூக்கிட்டாங்க தானடா இதுல, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல்ல? ஆமா சார். அப்புறம் அந்த ஆலன் நடத்திட்டு இருக்காங்க. சரிப்பா. 3 புரோட்டான் 4 நியூட்ரான் இருக்கணும். ரைட்டா? ஒரு லித்தியம் நியூக்ளியஸ். யாராவது எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? எல்லா புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஆனா ஒரு டீ கடை பெஞ்சில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு டீ குடிக்குது பாருங்களேன். எப்படி சார் சாத்தியம்? எல்லாமே பாசிட்டிவ். கண்டிப்பா ரிப்பல் தானே சார் ஆகணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதனால புரோட்டான் எல்லாம் ரிப்பல் ஆகணும். அப்ப நியூக்ளியஸ் உடையணும், நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிள் ஆகணும். ஆனாலும் ஒத்துமையா உட்காந்துருக்காங்களே, எப்படி சார்? இது நீ, இது
உனக்கு ரொம்ப பிடித்தமான உன்னோட நண்பன், உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, 2 பேருக்கும் ஏதோ சண்டை வந்து போச்சு. ஏன் சார் உங்க வாயை வைக்கிறீங்கன்னு கேட்குறியா? பரவாயில்ல, சண்டை வந்து போச்சு. சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கின்னு 2 பேரும் விலகி போறீங்க. ஏன்னா நீயும் பாசிட்டிவ், அவனும் பாசிட்டிவ், புரோட்டான் விலகி போறீங்க. 3ஆவதா உங்க 2 பேருக்குமே ரொம்ப பெஸ்டா இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்றான்னா, ஸோ ஒரு கையால உன்னையும் இன்னொரு கையால உன்னோட நண்பனையும் விலகி போகாதீங்கன்னு ரொம்ப க்ளோஸா கொண்டு வராங்க. நீங்க 2 பேரும் விலகி போறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். உங்களை ஓவர் கம் பண்ணி பிரிய விடாம செய்யறது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும், இந்த 3 புரோட்டானும் ஏன் ஒன்னா உட்காந்து டீ குடிக்குது. 3 புரோட்டானும் ஏன் ஒன்னா உட்காந்து டீ குடிக்குதுன்னா, இவங்களை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ற அளவுக்கு அவங்களுக்குள்ளார ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சூப்பரா இல்ல? நியூட்ரான்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்குள்ள எந்த ஃபோர்ஸுமே இருக்காது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா புரோட்டானுக்குள்ளார எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், விச் மீன் ரிப்பல்சிவ். அதை ஓவர் கம் பண்ற அளவுக்கு யார் இருப்பா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் எங்க மட்டும் சார் வாழும்? நியூக்ளியான்ஸ்ல மட்டும்தான் வாழுமா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிக்கிறீங்களா? அப்ப நான் ஒரு 8 பாயிண்ட் சொல்றேன், என் கூடவே படிச்சிரு. ஸோ அப்படியே நாளைக்கு என்ன பண்ணலாம், அப்படியே காலையில் தூக்கி விட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ள ரெண்டாங்களா கேட்டா எனக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ் சூப்பரா தெரியும்னு சொல்லிட்டு போகலாம். ரைட்டா? பார்த்துக்கிட்டேவா? நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கும்? புரோட்டானுக்கு இருக்கலாம், புரோட்டான் நியூட்ரானுக்கு இருக்கலாம், நியூட்ரானுக்கு இருக்கலாம். நிறைய டைம்லாம் இல்லை, 10 நிமிஷம் ஒரு கொஸ்டினை சொல்லியும் கொடுத்துறோம், படிச்சும் முடிச்சிடும். பார்த்துட்டே வரீங்களா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட். யாருக்கெல்லாம் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்டா உன் பதில் என்ன? சார் புரோட்டானுக்கு நடுவில் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும், புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும். இது எல்லாமே எங்க இருக்கு? நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கு. அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் நியூக்ளியஸ்குள்ள தான் மட்டும்தான் இருக்குமா? ஆமா. அப்படின்னா சார்ஜுக்கும் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையா சார்? சத்தியமா இல்லை. இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் லைஸ் பிட்வீன் புரோட்டான் நியூட்ரான் அண்ட் நியூட்ரான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சிங்களா கூடவே எல்லாருமே? அதே மாதிரி நியூக்ளியர் ஃபோர்ஸ் இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். என்ன சார் சொல்றீங்க? நியூக்ளியஸ்குள்ள மட்டும்தான் இருக்கும், வெளியில நியூக்ளியர் ஃபோர்ஸே இருக்காது. அப்ப அதோட ஆர்டர் எவ்வளவு சார்? 1 ஃபெர்மி. இப்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ இன்னைக்கு வரைக்கும் 1 ஃபெர்மி தான். ஏன்னா 1 மில்லி உங்களுக்கு தெரியும், 1 மைக்ரான் உங்களுக்கு தெரியும், 1 நானோ உங்களுக்கு தெரியும், 1 பிகோ உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறது 1 ஃபெர்மி. -3, -6, -9, -12, -15. இப்போ உலகம் நானோல இருக்கு. இப்போதைக்கு உலகம் நானோல இருக்கு. இன்னும் உள்ள போக 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 உங்களோட 40வது வயசு 50வது வயசு வரும்போது நீங்க எல்லாம் ஃபெர்மியை கண்டிப்பா பார்ப்பீங்க. இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி ஆர்டர் 10⁻−15 மீட்டர் லைக் 1 ஃபெர்மி. சார் இது ஸ்பின்னை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? இட் இஸ் ஸ்பின் டிபெண்டன்ட். அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் இன்சைட் த நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். உங்களுக்கு தெரியுமா, எலக்ட்ரான் சர்க்குலர் பாத்துல சுத்தி வர்றது மட்டும் இல்ல, தன்னைத்தானேவும் சுத்திக்கும். ஸோ அந்த ஸ்பின்னையும் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரொம்ப நேரமா அட்ராக்டிவ்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸா சார்? இல்ல, இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நீங்க அட்ராக்டிவ்னே உங்களுக்கு ஞாபகம் வருது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் கிராவிடேஷன் நினைச்சிடாதீங்க. இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஏன்னா இருக்கிறதுலேயே பலகீனமானவன் யார் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இட் இஸ் 10⁻40 டைம்ஸ் larger. 10⁻40 times larger than the gravitational force. Then the 8 சொல்லுமா? Then the gravitational force. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். கவனமாக கற்றுக்கோ. நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குல்ல,
கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ் அதிகம். 10⁻40 டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻40 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இட் இஸ் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். அது என்னங்க சார் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்? நான் சொல்லவேன். நீங்க எல்லாரும் கிராவிடேஷன் படிச்சிருப்பீங்க. மூன் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் எர்த் சர்க்குலர் ஆர்பிட்னு படிச்சிருப்பீங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் G கேபிட்டல் M ஸ்மால் m by r ஸ்கொயர்னு 11th படிச்சிருப்பீங்க. இட் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு படிச்சிருப்பீங்க. எங்கெல்லாம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வருதோ அதெல்லாம் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறமா இப்பதான் படிச்சீங்க ஆட்டம்ல K Q1 Q2 by r square equal to mv square by r ன்னு படிச்சீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொவைட் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு படிச்சீங்க. சார் அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு இதெல்லாம் சென்ட்ரல் ஃபோர்ஸஸா சார்? ஆமா. உலகத்திலேயே நியூக்ளியர் ஃபோர்ஸ் மட்டும் தான்பா நான் சென்ட்ரல் ஃபோர்ஸு. ஏன்னா அது சுத்திலாம் வராது, நியூக்ளியஸ்குள்ளார மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அழுத்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இட் இஸ் அ நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். இந்த 6 பாயிண்ட் திரும்ப ஞாபகப்படுத்திக்கோங்க. இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட், லைஸ் பிட்வீன் புரோட்டான் புரோட்டான், புரோட்டான் நியூட்ரான், நியூட்ரான் நியூட்ரான். இட் இஸ் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். இட் இஸ் ஸ்பின் டிபெண்டன்ட். இட் இஸ் நாட் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். 10⁻40 டைம்ஸ் மோர் தென் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இட் இஸ் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். இந்த பாயிண்ட் அப்படியே நீங்க எழுதணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்கலாம். ரைட்டா? சார் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. யார் சார் நியூக்ளியர் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சா? உங்களுக்கு தெரியுமா? யுகாவா. இவர் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸை பத்தி முதலா பேசுறார். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் நல்லா சொன்னது யுகாவா தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு யார் காரணம்? பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ். இன்னொரு 5 நிமிஷம் போயிடலாம், அதுக்குள்ள ஓடிடாது. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று வரப்போகுது. பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ். மீசான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு காரணம். மீசான்ஸ் உங்களுக்கு தெரியுமா? பார்ட்டிகல் குரூப். ஃபர்ஸ்ட் லெப்டான், ஹைப்ரான்ஸ், மீசான்ஸ், பாரியான்ஸ், இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதோட மாஸை வச்சு அதை டிஃபைன் பண்ணுவாங்க. பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ் ஒன்றும் இல்லை. நான் ஒரு புரோட்டான், நீங்க ஒரு புரோட்டான். என்கிட்ட மீசான்னு ஒரு பார்ட்டிகல் இருக்கும், உங்ககிட்டயும் மீசான்னு ஒரு பார்ட்டிகல் இருக்கும். புரோட்டானுக்குள்ளார ரொம்ப அப்படியே கற்பனையா யோசிச்சு பாருங்களேன். என்னோட மீசானும் உன்னோட மீசானும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்தா எந்த நீ வச்சுக்கோ, ஒன்று நான் வச்சுக்கிறேன். அப்ப பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான் இஸ் த ஒன்லி ரீசன் நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு காரணம். நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு யார் காரணம்? பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான். புரோட்டான் புரோட்டான்ல மட்டும் தான் நடக்குமா சார்? இல்ல, நியூட்ரான் நியூட்ரானுக்குள்ளாரையும் பை எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், புரோட்டான் நியூட்ரானுக்குள்ளாரையும் பை எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்ப யுகாவா என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் டியூ டு பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மீசான்ஸ். சார் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். மொத்தம் 3 டைப் ஆஃப் மீசான் நீங்க படிக்க போறீங்க. ஒன்னு பை பிளஸ் மீசான், இன்னொன்னு பை மைனஸ் மீசான், இன்னொன்னு பை நியூட்ரல் மீசான். பை நியூட்ரல்லாம் நீங்க 0 போடணும். பை பிளஸ் மீசான், பை மைனஸ் மீசான், பை நியூட்ரல். ஒன்றும் இல்லை, சிம்பிளா நான் தான் புரோட்டான். புரோட்டான் ஈஸியா நியூட்ரானா மாறும். எப்படி சார்? என்கிட்ட இருக்கிற பை பிளஸ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூட்ரானா மாறிடும். குழப்பிக்காத. ஒரு புரோட்டான் நியூட்ரானா மாறும். எப்படி? புரோட்டானுக்குள்ளார ஒரு மீசான் இருக்கு இல்லையா, பை பிளஸ் மீசான். அந்த மீசானை நீங்க தூக்கிட்டீங்கன்னா புரோட்டான் என்னவா மாறிடும்? நியூட்ரானா மாறிடும். கண்டிப்பா கேட்பாங்க, எப்படி புரோட்டான் நியூட்ரானா கன்வெர்ட் ஆகும்? டு ரிலீஸ் பை பிளஸ் மீசான். நியூட்ரான் எப்ப புரோட்டானா மாறும்? நேரம் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் சார். நியூட்ரான்ல இருக்கிற பை மைனஸ் தூக்கிட்டோன்னா அது புரோட்டானா மாறிடும் சார். அப்ப புரோட்டான் புரோட்டானாவே இருக்கணும், நியூட்ரான் நியூட்ரானாவே இருக்கணும். என்ன மீசான எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்? கண்டுபிடிச்சிருப்பீங்க, பை நியூட்ரல் மீசான். கரெக்டா? அப்போ ஒன்றும் இல்லை, புரோட்டான் நியூட்ரானா மாறணும்னா பை பிளஸ் மீசான் வெளில வரணும். இந்த ஈக்குவேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நியூட்ரான் புரோட்டானா மாறணும்னா பை மைனஸ் வெளில வரணும். புரோட்டான்
புரோட்டானாவே இருக்கணும்னா பை நியூட்ரல், நியூட்ரானாவே இருக்கணும்னா பை நியூட்ரல் வெளில வரணும். எல்லாத்த விட இப்போ கடைசியாக கற்றுக் கொடுத்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோ நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போது என் கூடவே அப்படி படிச்சிருங்க, ஒரே ஒரு டைம் படிச்சிருங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட், ஸ்பின் டிபெண்டன்ட், it is very short range forces, it is not a gravitational force, 10 power 40 times larger than the gravitational force, it is a non-central forces. இது எல்லாமே நியூக்ளியர் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இட் இஸ் லைஸ் பிட்வீன் புரோட்டான் புரோட்டான், புரோட்டான் நியூட்ரான், நியூட்ரான் நியூட்ரான். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இன்னைக்கு கற்றுக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் வந்து R equal to R naught A power 1/3. சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் R equal to R naught A power 1/3. இதில் நைட் உட்காந்து செம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் 3m/4πr0 cube. The value 10 power 17 kilogram per meter cube. It is highly compressed state. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐசோடோப், ஐசோபார், ஐசோடோன்லாம் நீங்கள் படிக்க வேண்டாம். ஒரு வேளை உங்கள் ஸ்கூலில் நடத்துகிறாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் கரெக்டாக சிலபஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பலவலன்னு எதுவுமே பேசல. நீ நம்பலனா இது இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிறது ரிவைஸ்டு சிலபஸ் 2026ஓடது. இன்னொரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். சிலபஸை தாண்டி நீங்கள் வெளியே